everyone. In the video, we're going to see about the introduction of mushrooms and its nutritive value. First, mushroom definition பார்க்கலாம். Mushrooms are the fruiting bodies of certain fungi, primarily belonging to the class Basidiomycetes. என்ன சொல்கிறாங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ரூட்டிங் பாடி ஃப்ரூட்டிங் பாடினா வந்துட்டு இப்போ எப்படி வந்து ஒரு ட்ரீயில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல ஃப்ரூட் ஆப்பிளோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அந்த மாதிரி ஃபங்கையோட ஃப்ரூட்டிங் பாடி தான் வந்துட்டு மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் வந்து ஒரு ஹோல் ஃபங்கஸ் கிடையாது, ஜஸ்ட் அ ஃப்ரூட்டிங் பாடி ஆஃப் த ஃபங்கை. இது வந்து ப்ரைமர்லி பெசிடியோமைசிட்ஸ் பிலாங் பண்ணும். ஃபங்கைக்கு நிறைய கிளாஸ் இருக்குது, லைக் ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் டியூட்டிடோமைசிட்ஸ் இருக்குது. அதில் வந்து இது பெசிடோமைசிட்ஸ் கிளாஸில் பிலாங் பண்ணும். இதோட நேச்சர் எப்படி இருக்குன்னா தே ஆர் லைக் நான் க்ரீன். அவங்க வந்து க்ரீன் கலர் நான் க்ரீனாக இருப்பாங்க. அண்ட் ஸ்போர் பியரிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இவங்ககிட்ட வந்து ஸ்போர்ஸ் இருக்குது. ஸ்போர்ஸ் தான் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும்போது அடுத்தடுத்த மஷ்ரூம் க்ரோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தே லேக் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் எதுக்கு நம்ம பேசிக்கலி யூஸ் பண்ணுவோம்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், டு பெர்ஃபார்ம் தேர் ஓன் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் அவங்க ஃபுட் ரெடி பண்ணுறதுக்காக. பட் ஃபங்கை கிட்ட வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது அண்ட் தே லேக் குளோரோஃபில். அப்போ நான் ஒரு சாப்டோஃபைட்ஸாக அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இதோட ஹேபிட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் சச் ஆஸ் சாயில், டீகேயிங் வுட், கம்போஸ் அண்ட் டக் இதெல்லாம் என்ன சொல்லணும்னா வந்துட்டு ஒரு விதமான ஒரு சாப்ரோஃபைட்டாக அவங்க வந்து அதை ஃபீட் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க. அதனால தான் மஷ்ரூம் வந்து ரொம்ப மாய்ஸ்டாக இருக்க இடத்துல, கொஞ்சம் டம்ப்பாக இருக்க இடத்துல வந்துட்டு நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் ஃபாரஸ்ட் சைட்லலாம். இதோட கல்டிவேஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கல்டிவேஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா என்னோட சேனல் இன்னொரு வீடியோ இருக்குது, கல்டிவேஷன் ஆஃப் மஷ்ரூம்ஸ், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ கல்டிவேஷனில் வந்து நம்ம காமனாக எடிபிள் வெரைட்டிஸ் பார்ப்போம். மஷ்ரூம்ஸ் வந்து பாய்சன்ஸ் மஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக வேணும்னா நீங்கள் அதுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நான் அது போடுறேன். அது மாதிரி பாய்சன்ஸ் மஷ்ரூம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா எடிபிள் மஷ்ரூம்ஸ் ஒன்று இருக்குது. எடிபிள் மஷ்ரூம்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பட்டர் மஷ்ரூம்ஸ், அகாரிகஸ் பிஸ்போரஸ், oyster mushroom, pleurotus species, milky mushroom, paddy straw mushroom, Valvaria valvaceae, shiitake mushroom. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமோட எடிபிள் வெரைட்டிஸ். எல்லா மஷ்ரூமும் சாப்பிட முடியாது. நிறைய மஷ்ரூம் வந்து பாய்சன்ஸாக இருக்கும் அண்ட் வைல்டு மஷ்ரூம்ஸாக இருக்கும். சிலதான் வந்து எடிபிள் மஷ்ரூம்ஸாக இருக்கும். அந்த எடிபிள் மஷ்ரூம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே இருக்க எல்லாமே. நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எக்கனாமிக்காக இது என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்பவே கம்மி இன்கம் சோர்ஸை பண்ண முடியும். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து நிறைய இன்புட் போட தேவையில்லை, கொஞ்சம் லெஸ் இன்புட் போடாலும் நிறைய வந்து நமக்கு பெனிஃபிட் நிறைய ப்ராஃபிட் இருக்க போகுது. ஸோ நிறைய வந்து மஷ்ரூம் கம்பெனிஸ் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்து ரொம்பவே கம்மியான இப்போ இவங்களாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இன்கம் தான் எடுத்துப்பாங்க. கம்மியான இன்கம் எடுத்துகிட்டு அவங்க அவுட்புட் நிறையவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூமோட கல்டிவேஷன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மஷ்ரூமோட கல்டிவேஷன் எப்படி எனக்கு என்ன மாதிரி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இது ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ரொம்ப சீப்பானதாக தான் இருக்கும். ரொம்ப பேடி ஸ்ட்ரா சீப்பான ரேட்டில் கிடைக்குமே அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சீப்பான இன்புட் கொடுத்து ரொம்பவே ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் குட்டியூன்னு ஒரு பிளேஸை வச்சு கூட நம்ம வந்து மஷ்ரூம்ஸை க்ரோ பண்ண முடியும் அண்ட் வி கேன் ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட் இன் தட். ஸோ அதனால இது வந்து ஹை க்ரோயிங்கான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. அண்ட் தட்ஸ் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஏன் இவ்வளோ இருக்குது பார்க்கும்போது வி ஷுட் கோ ஃபார் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் மஷ்ரூம்ஸ். மஷ்ரூமுக்கு அப்படியே நியூட்ரிஷன் இருக்குது, அதனால தான் வந்து அது க்ரோத் நிறையா ஆகுது, நிறைய பேர் வாங்குறாங்க, இன்கம் நிறைய வருது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட்டாக இருக்குது. இது ஜஸ்ட் ஃபார் விஷுவல் லேர்னிங். இந்த டீட்டெயில் நம்ம பார்ப்போம் என்னென்ன செப்பரேட்டாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மஷ்ரூம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் அதுக்கு நிறைய ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ரிச் நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், மஷ்ரூம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு மஷ்ரூமில் என்ன நியூட்ரியன்ட் வேல்யூஸ் இருக்குது பார்க்கலாம் ஒரு ஓவர்வியூவாக. ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், ஃபேட் கண்டென்ட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ். ஸோ ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன். மஷ்ரூம் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் ப்ரோட்டீன் கண்டென்ட். இதோட வந்து 35% வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்க போது இன் ட்ரை வெயிட். ட்ரை இல்லாமல் மஷ்ரூம் வந்து ஒரு ட்ரை வெயிட்டில் பார்க்காம ஒரு நார்மலான ஒரு மஷ்ரூம், ஃப்ரெஷ்ஷான ஒரு மஷ்ரூம் பார்க்க நீங்கள் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அதில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் வில் பி அரௌண்ட் ரொம்பவே கம்மியான ஒரு இதாக இருக்கும், லைக் 3% தான் வந்து ப்ரோட்டீன் நமக்கு இருக்க போகுது. பட் வென் இட்ஸ் ட்ரை ஆகும்போது நமக்கு 35% வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ட்ரைடு மஷ்ரூம் வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல் தென் த ஃப்ரெஷ் மஷ்ரூம் விச் கன்டெய்ன்ஸ் த மாய்ஸ்சர். அண்ட் தென் இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு நிறைய லெகும்ஸோட கம்பேர் பண்ண முடியும். அதோட ப்ரோட்டீன்ஸ் ரேஞ்சுக்கு அளவுக்கு வந்து இதோட ப்ரோட்டீன் இருக்க சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ரிச் இன் அமினோ ஆசிட் லைக் லைசின், லியூசின் அண்ட் வேலின். இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் பாடி ஃபங்க்ஷன் அதுவுமே வந்து இதில் இருக்குது. அண்ட் ஐடியல் ஃபார் வெஜிடேரியன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட் டயட்ஸ்.
யாருக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அவங்க டயட்டில் ஒழுங்காக இல்லையோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து மஷ்ரூம் வந்து அவங்க இன்டேக் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் ஆஸ் வெஜிடேரியன்ஸ் யாரெல்லாம் வந்து மீட்டு அண்ட் சிக்கன் சாப்பிட முடியாதோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மஷ்ரூம் சாப்பிடும்போது they will get the protein which is equivalent to the chicken and mutton proteins. Then coming to the vitamins, இதில் வந்து B complex vitamins இருக்கும், like vitamin B1, thiamine, B2, riboflavin, B3, niacin and B12 cobalamin. And then இது வந்து வைட்டமின் டியும் வச்சுருக்கோம். யூஸ்வலாக வைட்டமின் டி நமக்கு எப்படி கிடைக்குன்னா வந்துட்டு சன் மூலியமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைக்கும்போது கூட ஒரு நம்ம பாடியில் வந்துட்டு எப்படி சொல்கிறது எர்கோஸ்டீரால், இந்த எர்கோஸ்டீரால் வந்துட்டு நமக்கு கன்வெர்ட் ஆகணும் D2. ஓகே, when UV rays exposed. ஸோ இந்த எர்கோஸ்டீரால் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும், வைட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது வைட்டமின் டிக்காகவும் இதை வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் வைட்டமின் சி அண்ட் ஃபாலிக் ஆசிட். அண்ட் வைட்டமின் சி அண்ட் ஃபாலிக் ஆசிட் மாதிரி நிறைய இன்னுமே வைட்டமின்ஸ் இருக்குது which is essential for our bodies. And then to the mineral part. மினரல்ஸ் வந்து the excellent source of mineral like potassium, phosphorus, selenium, iron, calcium, zinc இதெல்லாம் நிறைய வச்சுருக்கும். அண்ட் இவங்ககிட்ட வந்து லோ சோடியம் கண்டென்ட் இருக்கும். சோடியம் கண்டென்ட் ரொம்ப லோவாக இருக்கனால ஹைப்பர் டென்சிவாக இருக்க பேஷண்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அண்ட் யாருக்கெல்லாம் வந்துட்டு சால்ட் இன்டேக் கம்மியாக இருக்கணுமோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட இது மஷ்ரூம் எடுத்துக்கும் போது இட் பி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் அதில் சால்ட் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சோடியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தென் கம்மிங் டு த கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபைபர், இட் கண்டெயின்ஸ் டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட்ஸ். அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டைஜஸ்டபிளாக இருக்கும். அண்ட் டைஜஸ்டிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இட்ஸ் அரௌண்ட் 70% டைஜஸ்டபிளாக வந்து இதோட மஷ்ரூமோட டைஜஸ்டிபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் இட்ஸ் ரிச் இன் பீட்டா குளூக்கன்ஸ். இந்த பீட்டா குளூக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட் லோவர்ஸ் த கொலஸ்ட்ரால். ஸோ இம்யூனிட்டி எப்படி பூஸ்ட் பண்ணணும்னா இது வந்து மேக்ரோஃபேஜஸ் நம்ம உடம்புல இருக்கும்ல, மேக்ரோஃபேஜஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த மேக்ரோஃபேஜஸ் அண்ட் அதர் இம்யூன் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வந்து பீட்டா குளூக்கன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதனால தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் மஷ்ரூம். அண்ட் தென் ஃபேட் கண்டென்ட். ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வெரி லோ ஃபேட் தான் இருக்கும், நியர்லி 0.3 to 0.4 தான். பட் இந்த லோ ஃபேட்லையுமே வந்துட்டு நிறைய எசென்ஷியலான ஃபேட்ஸாக இருக்கும், லைக் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் இருக்கும், லைக் லினோலெனிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அந்த கம்மியாக இருக்க ஃபேட் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஃபேட்டாக தான் நமக்கு இருக்குது. And then antioxidants and bioactive components. It contains phenolic compounds like flavonoids and polysaccharides. இது வந்து antioxidants ஹெல்ப் பண்ணும். antioxidants ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல இருக்கும், இது நம்மளோட செல்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்துட்டு அழிக்கிறதுக்காக அண்ட் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக we can use these phenolic compounds which like it destroys these free radicals. And then exhibits anti-inflammatory and anti-cancer, antimicrobial properties. இதை பற்றி நம்ம டீட்டெயில் மெடிசனல் வேல்யூ ஆஃப் மஷ்ரூம் கீழே இருக்கணும், அதில் நம்ம பார்ப்போம். அண்ட் சம்மரி ஃபார் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னாலும் லோ கேலரியாக இருக்க போது, ஹை ஃபைபராக இருக்க போது. அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு இது கொலஸ்ட்ரால் ரொம்ப லோவாக இருக்கும் அண்ட் லோ ஃபேட் அண்ட் ரிச் இன் பொட்டாசியம் விச் இஸ் குட் ஃபார் அவர் ஹார்ட். அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். பீட்டா குளூக்கன்ஸ் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸாகவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. போன் ஹெல்த்துக்கு வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி அவங்க இருக்காங்க, எர்கோஸ்டீரால்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு. அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து பி வைட்டமின்ஸ் அண்ட் எர்கோதியோனின் இது வந்து நம்ம காக்னிட்டிவ் ஹெல்த்துக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து மஷ்ரூமோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ. அண்ட் தென் கமிங் டு த மெடிசனல் வேல்யூ ஆஃப் மஷ்ரூம். மஷ்ரூம் வந்து நிறைய மெடிசினல் அண்ட் தெரப்பட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. ஈவன் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அதை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸையும் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது நல்ல ஒரு ஃபுட் சொல்லிட்டு. இதோட ஓவர்வியூ பார்க்கலாம். இப்போது இதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். மெடிசன் வேலையை வந்து இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட் இருக்குது, நியூரோ ப்ரொடக்டிவ் பெனிஃபிட்ஸ், அடாப்டோஜெனிக் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எஃபெக்ட்ஸ், மெட்டபாலிக் ஹெல்த், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஓகே மிஸ்டேக் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷன், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட்ஸ். இதில் வந்து பீட்டா குளூக்கன்ஸ் இது என்ன பண்ணால் நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூவாக இருக்குன்னா ஒரு மேக்ரோஃபேஜஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறது கொஞ்சம் லைட்டாக டிலே ஆகலாம். இந்த மாதிரி பீட்டா குளூக்கன்ஸ் இருக்கும் போது இட் கேன் என்ஹான்ஸ் த ஆக்டிவேஷன் டைம். அந்த டைமை சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நேச்சுரல் கல்சர்ஸை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் இமிடியேட்டாக கிடைக்கிறதுனால நம்ம அந்த டிசீஸை சீக்கிரமாக ஃபைட் பண்ண முடியும். அண்ட் தென் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீடாக் அப்படின்னு இருக்க இந்த ஒரு மஷ்ரூமில் வந்துட்டு லென்டினான்னு இருக்குது, ஆஸ் வெல் அஸ் இன்னொன்று டர்க்கி டெயிலில் வந்துட்டு பாலிசாக்கரைட் கே இருக்குது. இவங்க வந்துட்டு டியூமர் க்ரோத்தை இனிபிட் பண்ணுவாங்க. இப்போ டியூமர்னால் நிறைய வந்துட்டு மாதம் அவங்க அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கு. இந்த க்ரோத்தை வந்து நடக்க விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி லென்டினன் அண்ட் பாலிசாக்கரைட் கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மஷ்ரூமில் வந்து நம்ம பார்க்க முடியும்.
அதனால தான் கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்கு அண்ட் அது க்ரோ பண்ண விடாமல் பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீமோதெரப்பி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது WBC கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இம்யூன் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ண அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காகவும் மஷ்ரூம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் தென் கமிங் டு நியூரோ ப்ரொடெக்டிவ் பெனிஃபிட்ஸ், லயன்ஸ் மெயின் அண்ட் இது வந்து என்ன ஸ்டிமுலேட் பண்ணும் நர்வ் க்ரோத் ஃபேக்டர். இந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் என்ன பண்ணால் நம்ம பிரெயின் செல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆக வைக்கும். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு மேக் இட் மோர் க்ரோ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இதனால் நமக்கு என்ன, நமக்கு ஃபோக்கஸ்டான ஒரு மெமரி இருக்கும். அண்ட் தென் வி கேன் ஹேவ் லாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், நர்வ் ரீஜென்ரேஷன் அண்ட் மெமரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர். அண்ட் தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட்டா குளூக்கன்ஸ் இருக்குது. பீட்டா குளூக்கன்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் எர்கோத்தியோனின் அண்ட் பாலிஃபினால்ஸ் விச் ரெடியூசஸ் த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்க முடியும். இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சா நம்ம செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஃப்ரம் டேமேஜ். ஸோ செல்ஸ் ப்ரொடெக்டாக இருக்கும்போது வில் ஆல்சோ பி ஹெல்த்தி. அண்ட் தென் த ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி. மஷ்ரூம்ஸ்க்கு வந்து நிறைய ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது வந்து வைரஸஸை வந்து கொள்றதுக்கு அண்ட் பாக்டீரியாவை கொள்றதுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Because it acts a bioactive compounds like terpenoids and lectins. இது வந்து பாக்டீரியா ஆஸ் வெல் அஸ் வைரஸ் வந்து அது இன்ஹிபிட் பண்ணுறதுக்காகவோ அதை வந்து கில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இட் ஆல்சோ ஹேஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எஃபெக்ட்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நவடேஸ் எவ்ரிபடி இஸ் லைக் ஃபில்ட் வித் ஸ்ட்ரெஸ். அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மஷ்ரூம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது கார்டிசாலை வந்து ரெகுலேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்லீப் நல்லா இருக்கும் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்காது, டிப்ரெஷன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நமக்கு மஷ்ரூம் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இட்ஸ் லைக் a ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஏஜென்ட். அண்ட் தென் மெட்டபாலிக் ஹெல்த். மஷ்ரூமில் இருக்க கார்டிசெப்ஸ் வந்து நம்ம எனர்ஜி அண்ட் ஆக்சிஜன் அப்டேக் அண்ட் மே ஆல்சோ ரெகுலேட் த பிளட் சுகர் லெவல்ஸ். இப்படி இருக்கும்போது நம்ம மெட்டபாலிசமும் ரொம்பவே மெயின்டைன்டாக இருக்கும் அண்ட் வில் பி வெரி குட். அண்ட் சம்மரி ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இஃப் யூ சி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது, பிரெயின் ஃபங்க்ஷன் இது பண்ணுறது. வாட் வி சா லைக் நர்வ் க்ரோத் ஃபேக்டர் பார்த்தோம். பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு இம்யூனிட்டிக்கு வந்து பீட்டா குளூக்கன்ஸ்லாம் இருக்குது. சப்போர்ட் த ஹார்ட் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த். இதில் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது. அது மாதிரி இருக்குது. நம்ம ஹார்ட் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன். மே எய்ட் இன் கேன்சர் தெரப்பி அண்ட் ரெக்கவரி. நம்ம கேன்சர் தெரப்பிலும் கேன்சர் செல்ஸ் வந்து க்ரோ பண்ணாமல் விட ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் கீமோதெரப்பி இருக்கும்போது நம்மளோட அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மி பண்ணும். It also enhances energy, stamina and stress resilience. ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காகவும் அந்த கார்டிசால் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மஷ்ரூம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கப்படும். So this video was all about the mushroom importance, the nutrition value as well as the medicine value and short introduction to mushrooms. I hope this video was useful for you guys. Thank you all for watching till now. Thank you so much.